ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 7வது பாடல் இன்றைக்கு அனுபவிக்க இருக்கின்றோம். போன இதுல என்ன சொன்ன? அடியவர்கள் கூட்டத்தோட அவர்கள் மூலமாக பரமாகம பத்ததி, அவளுடைய வழிபடும் முறை, அந்த பத்ததி தெரிந்து அவளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னவர், இந்த இறை வழிபாடு செய்யும் போது என்ன பயன் கிடைக்கும் நமக்கு இல்லையா அப்படிங்கிறது தோணும். நமக்கு எல்லாருக்குமே தோணும், ஏன் இறை வழிபாடு செய்யணும், நம்மளை பறக்கி வச்சிருக்கா, நாம ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அவா பண்றாளா இவா பண்றாளா, நாம மட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு, மனித பிறவி. இதுல நமக்கு எத்தனை இது செய்வதற்குரிய பாகியங்கள்லாம் கிடைக்கிறது இல்லையா? நம்ம பார்க்கணும். திருமூலர் கூட திருமந்திரத்துல சொல்லுவார், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பிரானடி பேணார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்மளுக்கு நிறைய கவலைகள், இந்த உலகத்துல பிறந்தாச்சுனாலே எத்தனை கவலை வருது. அப்போ இந்த கவலை எல்லாம் நீங்கணும். அதெல்லாம் நீங்கிறதுக்கு அம்பாளை வழிபாடு பண்ணணும், பகவானை வழிபடணும். இந்த இதுல என்ன சொல்ற, இந்த 7வது பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். சிவபுராணத்துல நம்ம பார்க்கறதோட இதெல்லாம் இதுலயும் சொல்ற, ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. என்ன அழகா சொல்ற, கதியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். எப்படிப்பட்டவள்? கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய். எப்படிப்பட்டவள்? சிந்துரானன சுந்தரியே அப்படின்னு சொல்ற. ஏன்னா நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த பிறவி கிடைச்சிருக்கு, மனித பிறவி. இதுல நாம எப்படி உழண்டு இருக்கோம். உலகத்துல இந்த பிறவி கிடைச்சாலும் உலக வாழ்க்கையில நம்ம பந்தாடப்பட்டு கொண்டே இருக்கின்றோம், சுழன்று கொண்டே இருக்கின்றோம். அதற்குத்தான் ஒரு சிறந்த உதாரணமாக கதியுரு மத்தில் சுழலும் என் ஆவின்னு சொல்லியிருக்கார். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிறவி நமக்கு, இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது, உடலுக்கு அழியும், ஆனால் ஆத்மா வேறு உடலை போய் சேரும். இந்த சட்டையை கழிச்சுட்டு வேற ஒரு சட்டையை போட்டுக்கும். இந்த ஆத்மா நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறவி கொடுக்கிறார். அதை தீர்மானிக்க கூடியது அவள் தான். நம்ம எப்படி இந்த இதுல மனித பிறவி கிடைச்சிருக்கலாம், என்ன செய்யறோமோ இதுல செய்யக்கூடிய இந்த பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்றபடி அடுத்த பிறவி, எத்தனையோ பிறவி சிவபுராணத்துல சொன்ன தாழ்ந்த கதியும் கிடைக்கலாம், உயர்ந்த கதியும் கிடைக்கலாம். எந்த கதி கிடைக்கிறதுங்கிறது நாம என்ன செய்யறோங்கிறத பொறுத்துதான். அதனாலதான் தளர்ச்சி அடைகிறோம் இந்த இதனால. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா உந்தனுக்கு அப்படிங்கிறார். நானிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடியது போதாதா அப்படின்னு கேட்பா. அது மாதிரி நிறைய பிறவி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எத்தனை பிறவி எடுத்து திருப்பி திருப்பி சுழன்று சுழன்று பிறவி எடுத்து இழைச்சி நான் பண்ணிட்டேன். எவ்வளவு இழைப்பு வந்துடுத்து எனக்கு. ஏன்னா இதுல சொல்வாள், இது ஒரு பாட்டுல கொடுத்த, என்ன பிறவி எடுத்ததுனால தாய் தந்த பிச்சையிலேன்னு சொல்வாள். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே அப்படின்னு. இந்த பயணத்தினால நம்மளுக்கு சலிப்பு தான் வருது. இப்படி மேலும் மேலும் பிறந்து உழண்டுண்டோ இருக்கோமே, இதை தளர்ச்சியை போக்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் நாம? அப்போ அவளை வணங்கணும். கடவுளோட அருள் இருந்தா தான் இந்த தளர்ச்சி போகும், இல்லாட்டாக்க நீங்காது இந்த தளர்ச்சி.
அதனால தான் அபிராமி பட்டர் இந்த தளர்ச்சியை எல்லாம் போக்கி என்னை ஆட்கொள்ளணும்னு வேண்டிக்கிறார். அதனால தான் அந்த கதி எனக்கு வரணும். எந்த கதி? ததியுரு மத்தி சுழலும் என் ஆவி தளர்விலதோர் அப்படின்னு சொல்றார். நம்ம மனசுக்குள்ள பிறவி எடுத்தாச்சுன்னா எத்தனை கவலைகள் வந்து அலை மோதின்னு இருக்கு. அப்ப அதுக்கு அவ்வளவுதான் சரண் புகணும். குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்? தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப அவளைத்தான் போய் பகவானைத்தான் போய் சரண் அடைகிறோம். நம்ம எப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. மனிதனுக்கு கவலைகள், இந்த பிறவியில எத்தனை கவலைகள், என்னென்ன சூழ்நிலையில என்னென்ன கவலை வந்து நம்மளை அப்படியே கலங்க வைக்கிறோம். அதனால தான் அபிராமி பட்டர் என்ன சொன்னார்? ததியுரு மத்தி சுழலும் என் ஆவி அப்படின்னு சொன்னார். ஏன்னா தயிர் கடையும் போது என்ன ஆகுது? கயிற்றில் அகப்படுறது. அந்த மத்தை பிடிச்சி நம்ம பார்த்த எல்லாம் தெரியும். மயிறு ஒரு இதோட ஒரு கம்புல ஒரு கயத்தை கட்டி அந்த மத்துல கட்டியிருப்பா. மத்தோட சேர்த்து 2 பக்கமும் இழுப்பா. வலது கை இடது கை மாத்தி மாத்தி இழுப்பா. அப்ப அது என்ன பண்ணும்? தயிரை கடையும் போது அந்த மத்து தயிருக்குள்ள அகப்பட்டுண்டோ சுழன்று சுழன்று ஆடும். தயிருக்கு நடுவுல அது ஒரே மாதிரி சுழலுமா? இல்லை. கயிற்றை இழுத்து கடையிறது எப்படி கடையிறாளோ அவர்களுடைய 2 கைகள் அவ 2 முறையும் பிடிச்சுப்பா. அப்படி இந்த கையால இழுப்பா, இந்த கையால இழுப்பா, மாறி 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 அது சுத்தும். வலக்கையிலால இருக்கும்போது மத்து வலமாக சுழலும், இடக்கையை பிடிச்சு இருக்கும்போது இடப்பக்கமா சுத்தும். இப்படி மாறி மாறி சுத்தி சுத்தி மத்து தயிரை கடைவதை போல தோன்றுகிறது இல்லையா? ஆனா அது கடைவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. யாரு? நம்ம பார்த்திருக்கோம். இதுல அழகா ஆண்டாள் திருப்பாசத்துல சொல்லியிருப்பாள், ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை செய்ய அப்படின்னு. அந்த ஓசை கேட்கலையா அப்படின்பா. அப்படி அப்ப ஒரு ஆட்சி வந்து அப்படியே கடைவா. அப்ப அதற்கு யாரோ ஒரு வேணும். இந்த பிரபஞ்சத்திலேயோ நம்ம இந்த உயிர் பிறப்ப விட்டுருக்கா. இது ஒரு பானை மாதிரி வச்சுப்போம். இதுல நம்ம சுழல்றோம். இந்த இன்ப துன்பங்கள் இந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளை சுத்தி சுழல வைக்கிற. அப்போ இந்த உயிர்ங்கிற மத்தி இதுல எப்படி சுத்தி சுழண்டு இருக்கு? அதற்கு என்ன காரணம்? நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள். அந்த கயிறு ஏன்னா என்ன சொல்லுவா? கயிறோட ஒரு நுனி வந்து புண்ணியம், இன்னொரு நுனி வந்து பாவம். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டின்னு திருவாசகத்துல பார்த்தோம். சிவபுராணத்துல மணிவாசகர் சொன்ன நம்ம அனுபவிச்சோம். அப்போ புண்ணிய பாவ வினை, என்ன புண்ணிய பாவம் பண்றோமோ அதற்கு தக்கனதான் நம்மளுக்கு ஒரு பிறவி. இந்த பாவ புண்ணியங்கள் தான் நம்மளுடைய பிறப்புக்கு காரணமா இருக்கு இல்லையா? இல்லாட்டக்கா அவை ஜடம். ஜடம் வந்து தானா இயங்குமா? நம்மளுக்கு எந்த ஒரு இதுக்குள்ள கொண்டு கொடுக்குறாலும் அதுக்கு தக்கனதான். அப்போ அந்த வினைகளை கருவியாக கொண்டு யார் நம்மளை இது பண்றா? அபிராமி சொல்ற அறிவர் எம்பெருமாட்டி. இந்த அபிராமி உயிர்களுக்கெல்லாம் இன்ப துன்பத்தை கொடுக்கின்றாள். மத்த எப்படி பானையில் இட்டு கடைகிற போது அதை இது பண்றா, ஒரு பெண் இழுக்கிறாளே, அந்த பெண் தான் யாரு? அம்பாள். அவள் தான் அந்த பெண். அவள் எப்படி வந்து நம்ம அந்த மத்து சுழன்று வருது, அது மாதிரி இந்த உயிர் வந்து பிரபஞ்சத்துல அப்படி சுழன்று சுழன்று நிறைய அனுபவங்கள், இந்த பக்கம் சுழல்றது அந்த பக்கம் சுழல்றது, இந்த அனுபவங்கள் மாற்றி மாற்றி நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இதுக்கு என்ன? இது தயிரை கடையிறோம். தயிர் கடைஞ்சோடனே என்ன வரும்? வெண்ணெய் திரண்டு வரும் இல்லையா? வெண்ணெய் திரண்டு எப்படி தனியா அப்படியே ஒதுங்கி வந்துடும். அப்போ இந்த ஒட்டாமல் மிதக்கும் பக்குவம் வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த உயிர் வந்து நம்ம அந்த இதுல இருந்து ஒட்டாமல் பிரிஞ்சு வரணும். அதைத்தான் அழகா சொல்லியிருக்கார். அப்ப நம்ம அந்த கடையிறத நிறுத்திடுவா. அந்த பக்குவம் வந்தாச்சுன்னா, வெண்ணெய் திரண்டு வந்தாச்சுன்னா தயிர் கடையிறது நிறுத்திடுவா இல்லையா? அப்போ நமக்கும் என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்சத்துல அப்படியே நம்ம அதுல ஒன்றி இருக்கோம். அதுல இருந்து நீங்கி விடுபட்டு ஒன்றிலும் ஒட்டாத நிலை, அந்த முக்த நிலை, அதுதான் அந்த வெண்ணெய் திரண்டு வருது. அந்த நவநீதம் முக்திங்கிறத நவநீதம் கிடைச்சுடுத்துனா நம்மளோட உயிர் என்ன ஆகும்? இந்த இதுல இருந்து விலகி போயிடும். இந்த பிரபஞ்சத்தில இருந்து விலகி ஆயிடும். அப்போ தயிர் கடையும் மத்தை போல சுழன்று சுழன்று இந்த உயிர் தவிச்சுண்டு வருதே. என்னுடைய உயிர் வந்து இந்த தயிரில நின்று சுழலும் மத்தை போல சுழலுகின்றது.
அதனால மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து 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 தளர்ச்சி. அப்போ இந்த தளர்ச்சியே இல்லாத மாறி இருக்கின்ற கதியை நான் அடையணும். தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் அப்படின்னு சொல்றார். அப்போ துன்பம் இன்றி துயரின்றி இன்பம் வேண்டில் இராப்பகல் யாரை அவளை ஏத்தனும் அப்படின்னு சொல்றார். அப்பரடிகள் சொல்ற மாதிரி திரு ஆனைக்கா பதிகத்துல சொல்லியிருப்பார். அத மாதிரி நாம அவளுடைய ஏத்தம் போது நம்மளுக்கு இந்த வெண்ணெய் திரண்ட மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்ம ஒட்டாத நிலை வந்துடும். அப்ப என்ன ஆகுமா? தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். அப்போ நம்ம தயிர் கடையிறா, அந்த பொருள் தயிர் வந்தாச்சுன்னா தன்னால கடையிறது நிறுத்தப்படுறது. நம்மளுக்கு ஏதோ ஒரு வலைக்குள்ள அகப்பட்டால் அந்த வலையிலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? வலைய அறுத்துட்டு நம்ம வெளியில வரணும். இல்ல யாராவது ஒருத்தன் கருணை உள்ளவன் நம்ம வலைக்குள்ள அகப்பட்டுட்டாங்க, அவன் வலைய அறுத்து நம்மள விழுவிக்கணும். அப்ப அந்த கருணை உள்ளவன் யாரு? அம்பாள். இந்த இடத்துல நம்ம இந்த வலைக்குள்ள அகப்பட்டு இருக்கோம். அப்போ இந்த உயிருக்கு ஏற்பட்டுள்ள அயற்சியை நீக்கி நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும்னு அபிராமி பட்டர் வேண்டிக்கிறது இல்லையா? துன்பங்கிறது எது? நம்ம உடலுக்கு துன்பம் வரும், மனத்திற்கு துயரத்தை கொடுக்கக்கூடும். என்னோட மனசுல ரொம்ப துயரம் மண்டி கிடக்கும்பா. உடல்ல துன்பம் மண்டி கிடக்குன்னு, துயரம் மண்டி கிடக்குன்னு சொல்ல மாட்டாயாரோ. உடலுக்கு துன்பம் தான் வரும். அப்போ இது இரண்டுமே இல்லாமல் நீதான் அருள் செய்து அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தயிர் பானை, தயிர் கடையும் போது என்னெல்லாம் உடல், தயிர், தயிர் பானை உடல், தயிர் உயிர், மத்து பிறப்பு. இந்த நல்வினை தீவினை நாம செய்த பாவ புண்ணியங்கள் தான் கயிறு. கடைபவன் யாரு? அம்பாள். கடைபவன் அம்பாள் சொல்றாரு இந்த இடத்துல. மத்து தானா கடையுமா? கிடையாது. இப்ப பார்த்தோம், யாரோ ஒருத்தன் வேணும். இதத்தான் அம்பாள் அப்படியே இந்த கயிறை வச்சு கடைஞ்சி அப்படியே பக்குவம் நம்ம மாறணும். அப்போ இதுக்கு ஞானம் கிடைக்கணும்னா நம்ம யாரா ஒருத்தரை போய் சரணடையணும் இல்லையா? அதை அனுபவித்து கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவித்தால் அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? அதையே பற்றி கவலைப்படாம இருந்து இது பண்ணினோம்னா நம்மளுக்கு முக்தி நிலை, அந்த நவநீதம், அந்த உயர்லாம் சேர்ந்து அப்ப என்ன செய்யும் நிலை? அந்த அதை நம்ம உயிர் அந்த அனுபவத்துல நீங்கி ஒன்றியும் ஒன்றாக முக்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அந்த அனுபவம் நம்ம என்ன பண்றா? அம்பாளை இதுல அழகா சொல்லலாம். வெண்ணையை உருட்டி திரட்டி என்ன பண்றா? வெண்ணெய் வந்துடுத்துனா அப்படியே மத்த தூக்கி எடுத்து வச்சிருவா தனியா. அம்பாள் தான் இது. என்ன விடியற் காலையில தத்துவங்களை தோற்றுவிக்கிற அந்த விடியற் காலையில அம்பாள் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுடலாம். அதைத்தான் சொல்றாரு அந்த மகா பிரளயத்துல ஓய்வு எடுத்துக்கிறார். அப்ப தன்னுடைய செயல்களை செய்யாமல் அவள் இருக்கின்றாள். அவள் கடைஞ்சாதான் மத்துக்கு ஆட்டம். தயிரில் வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறது அது அப்புறம் நடக்காது. அப்போ இந்த தளர்ச்சியை போக்கி எனக்கு தளர்வில்லாத கதியை நான் அடையும்படி நீ எனக்கு அருள் செய்ய மாட்டாயா? தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் அப்படிங்கிற. அதனால தான் தளர்ச்சியை போக்கணும். அம்பாள் நீ எப்ப எனக்கு மத்த எடுத்து வைப்ப? அப்போ மத்த என்ன செய்யணும்? அவள் உயிர் கூட்டங்கள் வினை பயனை அனுபவிப்பதற்காக சிருஷ்டி அப்படிங்கிற தொழில்களை எல்லாம் அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள். அவள் அம்பாள் உயிர் கூட்டங்கள், அவள் தான் என்ன பண்றா? தன்னுடைய திருமேனி அசைய திருவிழி கயிற்றோடு செல்ல அம்பாள் நம்மளை வச்சு தயிர் கடைகிற பெருமாட்டி அவள் அனுபவிக்கிறா. நாமெல்லாம் அதுல ஆடின்னு இருக்கோம். அப்போ இந்த தளர்ச்சியை போக்கி எனக்கு ஒரு கதியை நீ தரமாட்டாயா அப்படின்னு சொல்லி என் ஆவி தளர்விலதோர் அப்படின்னு சொன்ன. அப்போ இன்னும் ஒன்னு அடுத்தாப்புல என்ன சொல்ற? நீ நீக்குன்னு சொல்லி எனக்கு அருள் பண்ணுன்னு சொல்லிடுற. அடுத்தாப்புல என்ன சொல்ற? ததியுருவத்தில் சுழலும் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய்னு சொன்னவர் அடுத்தது கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானு சுந்தரியே. அம்பாள் எப்படிப்பட்டவள்? முதல்ல லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமக சிம்ஹாசனேஸ்வரி. அவள் தான் அரசி, ராஜராஜேஸ்வரி அவள். அப்போ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவனுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா அவனே செய்வானா எல்லா வேலையும்?
ஒவ்வொருத்தர் ஒரு வேலை செய்யறதுக்கும் பல ஆட்களை நியமிச்சிருவா. அவ அந்த ஆட்கள்லாம் வேலை செய்யறாளா ஒழுங்காங்கிறத மேற்பார்வை பார்த்து கடைசியில காலம்பரம் ஆரம்பிக்கும் போது ஈவினிங் முடிக்கும் போது அதை போய் பார்த்து இது பண்ணுவா. அப்போ இந்த மாதிரி அவளே செய்யும் போது நிறைய இது இருக்கிறவள். இவள் எப்படிப்பட்டவள்? சிங்காசனீஸ்வரி இல்லையா, ஸ்ரீ மகாராஜ்னி இவள். அப்ப இவள் வேலைக்காரர்கள் எல்லாம் ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய பெரிய ஜமீன்தாரிணி, பண்ணக்காரி அம்பாள். எப்படிப்பட்டவள்? அவள் தானே உட்காந்து ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியுமா? அதனால என்ன பண்றா, எல்லாரும் செய்யற மாதிரி பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஆளை வச்சு வேலை வாங்குற மாதிரி இவளும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளை வந்து வேலைக்கு ஆள் வைக்கிறாள். இவள் எல்லாவற்றிற்கும் தலைவி. இவள் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஆளை நியமித்து வேலை வாங்குவது என்பது இது அதிசயப்படக்கூடியதா? இல்லவே இல்லை. அப்போ இவளும் தான் செய்யற தொழில்களுக்கு எல்லாம் என்ன, இவள் பஞ்சகிருத்திய பராயணா. அவள் எல்லா தொழில்களும், ஆனா எல்லாரையும் படைக்கிறா. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரா அப்பாயிண்டட் டெய்டிஸ் இருக்கா அந்தவா. அப்போ யாரு, பல அதிகாரிகளை அவள் நியமிக்கிறா. இப்போ 3 பேர் முத்தேவர்கள் என்னெல்லாம் தொழில் செய்ய போறா? படைப்பு, காத்தல், அழித்தல். 3 தொழில் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த 3 தொழில்களையும் ரொம்ப தகுதியான ஆளா பார்த்துதான் ஒவ்வொருத்தரையா நியமிக்கணும். அப்போ 3 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. அப்ப படைப்பு தொழிலே ஒரு அதிகாரி யாரு? பிரம்மா. அவர் எப்படிப்பட்டவன்? கமல தாமரை ஆசனத்துல வீற்றிருக்கக்கூடியவன் கமலாலயர். அப்ப அவன் கிட்டக்க பிரம்மா கிட்டக்க படைப்பு தொழிலை கொடுத்துட்டா. அடுத்தது காக்கிற தொழில். காக்கிற தொழில்னா படைக்கிறது மட்டும் இல்ல, காக்கிற தொழிலை ரொம்ப சரிவர செய்யணும். அதற்கு ரொம்ப ரிலையபிளா ஒரு ஆள் வேணும். அதனால யாரு? அண்ணா மகாவிஷ்ணு. அண்ணாட்ட கிட்டக்க அந்த பொறுப்பை கொடுத்துடுறான். பொறுப்பா ஒரு வேலை இருக்கணும் அப்படின்ட்டு யாரையாவது போடக்கூடாதுன்ட்டு அண்ணாவை அப்பாயிண்ட் பண்ணிடுறான் இல்லையா. இப்போ நிறைய ஒரு பெரிய தொழில் நடக்கிறது, அந்த கடையில ரொம்ப ரொம்ப நாணயமா தன்னுடைய நம்பிக்கை உரியவளத்தான முக்கியமான வேலை, கதவை திறக்கிறது, பூட்டி கல்லால உள்ள ரூபாயெல்லாம் பார்த்து வாங்குறதுக்குலாம் ரொம்ப ஆடை செலக்ட் பண்ணி போடணும். அப்போ அந்த மாதிரி இவள் போட்டுட்டா. இப்போ படைக்கிறதுக்கு பிரம்மாவை போட்டாச்சு, காக்கிற தொழிலுக்கு அண்ணா விஷ்ணுவை போட்டாச்சு. அது போல சிருஷ்டி திதி கொடுத்தாச்சா, ஸ்திதியும். அப்போ சம்ஹார தொழில். சம்ஹார தொழிலை யாருக்கு கொடுத்திருக்கா? மகிழ்நனும் அப்படின்னு சொல்லிட்டா. தனக்கு மனத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்னுடைய கணவன். சம்ஹார தொழில் மகிழ்நனும் மாலும் அப்படின்னு போட்டுட்டாச்சு. கமலாலயனும் மகிழ்நனும் மாலும் அப்படின்னு போட்டு, ஏன்னா ஞானமுடையவர் சிவபெருமான். அதனால மதி படைத்தவன், திருமுடியில சடையிலேயே சந்திரனை தரித்தவன், மதியுரு வேணி மகிழ்நன் அப்படின்னு அவரை கொண்டு வச்சாச்சு. இந்த 3 வேலைக்கும் மேற்பார்வை பார்த்துட்டு இவள் இருக்கா. இந்த ராஜராஜேஸ்வரி இந்த ராஜ்யத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றா? நம்ம ஒப்படைச்சிருப்போமே சரி வர வேலை பார்க்கறாளா அப்படின்னு பாப்பா. உடனே நாம ஒரு அதிகாரிகள் மேனேஜரா இருக்கிறோம், உடனே போய் புகழ்ந்து சார் அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு டெய்லி வந்தோடனே ஒரு குட் மார்னிங் போட்டு சல்யூட் பண்ணி அவரை கொஞ்சம் மகிழ்ச்சி எல்லாம் பண்ணுவோம். அப்போ இந்த 3 பேரையும் அம்பாள் நியமிச்சிருக்கானா, இவாளை என்ன பண்றா? அவளை போய் வணங்கி சோஸ்திரம் பண்றாளாம். அது இயல்பு தானே இல்லையா? அங்கேயே அப்படி சொல்றோம். அப்போ இந்த 3 பேருமே போய் அம்பாளை வணங்கி சோஸ்திரம் பண்றா, புகழை சொல்லி துதிக்கிறாளாம். சரி, ஏன் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும்னு சொல்றார். சரி, பிரம்மா வணங்குறார் சொல்லிட்டார், அடுத்தாப்புல அண்ணா சொல்லிட்டார், அண்ணாவானாலும் அவரும் வணங்குறான்னு சொல்றாரு. ஏன் தன்னுடைய கணவனை சொல்றா அப்படின்னா, இந்த இடத்துல இவள் தான் ராணி, அரசியா இருக்கக்கூடியவள். அவரை இது பண்ணியிருக்கா. அப்போ அவர் இவளுக்கு இது பண்ணலாம். ஏன்னா ஊடல் காலத்துல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மூகரும் சொல்லியிருக்கார், சௌந்தரிய லகரியில ஆச்சாரியால் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்திருக்கோம். போய் அம்பாளோட ஊடல் காலத்துல அவளோட பாதத்தை பணிஞ்சு அவர் இது பண்றாருன்னே அப்பதான் சொல்லுவா, எல்லா பெண்களும் அதை மாதிரி நினைக்க கூடாது, அவள் ராஜராஜேஸ்வரி மகாராஜ்னி, அதனால அரசியானவள் அவள், அதனால செய்யறா. அப்போ அந்த அரசி கிட்டக்க எல்லாரும் போய் பொறுப்பு அப்படிச்சு சொல்லணும்னே நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது அவளை வணங்கி சொல்றா அப்படிங்கிறத சொல்றாரு. அரசர், அவள் அரசியாக இருக்கக்கூடியவள். அவளுடைய கணவன் என்னாலும் அவர் அரசன் கிடையாது, இவள் அரசி. அவர் ஒரு பெரிய கோமகன்னு சொல்லலாம். இதுல சொல்ற மாதிரி அந்த
பிலிப்ஸுக்கோ மகன் இங்கிலாந்து அரசு எலிசபெத்து சொல்லுவாளே அத மாதிரி சொல்லலாம். அப்படி மதியுறு மகிழ்வேணி மகிழ்நன் மாலாக அப்படின்னார். அப்போ அதிகாரிகளில் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன். ஏற்கனவே இன்னும் பின்னால சொல்ல போறார். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதனும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அப்படின்னு இன்னும் சொல்ல போறார். நாம பார்க்க போறோம் 3 பேர்களும் எப்படி ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்கார், நம்ம லலிதா நவரத்ன மாலையிலேயே பார்த்திருக்கோம். முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் அப்படின்னு சொல்றார். அப்போ மகிழ்நனும் ஆளும்னு இவரும் அதைத்தான் அவர் சொல்றார். அந்த மகிழ்ச்சியை எப்படி கிடைக்கக்கூடியது? தன்னுடைய கணவன் வணங்கி இது பண்ணினாலும் தனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மனைவிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் கணவனாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகா மகிழ்நன் அப்படின்னு போட்டு சொல்லிட்டார். அவளை தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்னுடைய கணவன் அப்படின்னு அவராலையும் வணங்கப்படக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால மதியுறு மகிழ்நன் அப்படின்னு சொல்லி அப்போ அபிராமி அம்மை முத்தேவரும் வணங்கும் செய்ய திருவடி உடையவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றது. இது கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியொரு சேவடியாய் அப்படி அம்பாளோட புகழ சொல்லி அதை பணியும் மூவரையும் பற்றி சொல்றார். இது அவர்களுடைய அடியார்களாக இவர்கள் மூவரும் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத இது காமிக்கிறது. அப்போ இதுல அடுத்தாப்புல சொல்லிட்டார், அடியை சொன்னார் இல்லையா, துதியுறு சேவடியாய்னு சொல்லிட்டவர். அப்போ அடியை சொல்லணும் இல்லையா, முடிய சொல்லியா அடியும் அப்படின்னு சொல்றார். அடிங்கும் போது அதிகாரியான முறையில் வணங்குகின்றார். ஊடல் காலத்துல பிரேமையின் காரணத்தால வணங்குகின்றார். மகிழ்நனும் மாலும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடியோடு சொல்லும் போது முடியும் பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அம்பிகையோட திருமுகத்தை சொல்றார். திருமுகம் எப்படி இருக்கு? சிந்துர ஆனன சுந்தரி. ஆனனம்னா முகம், சிந்துரம் அப்படி சிவந்த நிறத்தில். ஏன்னா அம்பாளை பத்தி சொல்லும் போது எல்லாம் இவர் ஸ்ரீவித்யா உபாசகர். அதனால அம்பாளை எப்போதுமே சிவப்பு நிறத்துலதான் தியானம் பண்ணுவார். திரிபுர சுந்தரியாக சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியவள் சிந்தூர ஆனன சுந்தரியே அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாள் நெற்றியில உச்சி திலகம்னு சொன்னவர், அவள் நிறமே சிவப்பு நிறம் சொன்னவர். சிந்தூர திலகாஞ்சிதா அப்படின்னு சொல்றார் லலிதா சஹஸ்ரநாமத்துல. அடுத்தது சிவந்த அடி செவ்வண்ண திலகம் அணிந்தவள், அந்த நுதல் நெற்றியை உடையவள் பிராட்டி. திருமேனி முழுவதுமே அழகு வெள்ளம் சிவந்த நிறத்தில். இதற்கு எப்படி சொல்ற, ஒரு கரை அடி சொல்லிட்டார், நம்ம திருவடியை சொன்னார். மறுகரை முகத்தை சொல்றார். அப்போ 2 கரைக்கும் இடைப்பட்ட வெள்ளம், அது அழகு வெள்ளம். இதே ஆதிசங்கர பகவத்பாதால் சௌந்தரிய லகரியில என்ன அழகா சொல்லியிருக்காரு, அழகு வெள்ளமே அப்படின்னு சொல்ற. சிந்தூர ஆனன சுந்தரியே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படிப்பட்ட சிந்தூரம், சிந்தூர திலகத்தை உடைய நெற்றியை உடைய அழகியே அப்படின்னு சொல்றார். அவள் சுமங்கலிகள் சதா சர்வகாலமும் எப்பொழுதும் குங்குமம் அணிந்த நெற்றியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எந்த விதமான புறப்பொருள் அழகு அதை வைத்து அழகு செய்து கொள்ளாமல் குங்குமத்தை மட்டுமே அணிந்ததனாலேயே அவளுடைய அழகு பிரகாசிக்கின்றதாம். நிலையான அழகை உடையவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல சிந்துரான சுந்தரியேன்னு. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பிரபஞ்சம் இந்த தயிரில் நின்று சுழலும் மத்தை போல பிறப்பு இறப்புகள் இதற்கு இடையே சுழல்கின்றது என்னுடைய உயிர். தளர்ச்சி இல்லாததாகிய ஒரு நல்ல கதியை கொடுக்கணும் நீ. என்னோட உயிர் நல்ல நிலையை அடையணும். அப்படி எனக்கு அதுக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தது தாமரையை இருக்கை ஆசனமாக கொண்ட கமல ஆலயன் கமலாலயனும் மதியுருவேணி சந்திரனை தலையில் வைத்து தரித்திருக்கின்ற சடாபாரத்தை உடைய நின் கணவராகிய சிவனும் திருமாலும் வணங்கி எப்பொழுதும் துதி செய்கின்ற செம்மையான திருவடிகளை உடையவளே, துதியுரு சேவடியாய் செவ்வண்ண திலகம் அணிந்ததனால் அந்த நெற்றியை உடைய பேரழகியே அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதால் அப்படியே நம்மள அவளுடைய அழகு வெள்ளத்தை சொல்லி 42வது ஸ்லோகத்திலேருந்து சௌந்தரிய லகரியில அப்படியே நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். முதல்ல உள்ள 41 பாடல்களும் ஆனந்த லகரியா இருக்கு. 42வது பாடல்லேருந்து ஆதிசங்கர பகவத்பாதால், ஏன்னா அவர் சங்கரரோட அம்சம்,
அம்பாளோட அழகை அப்படியே சொல்லி நம்மளுக்கு அப்படியே வர்ணிச்சிருக்க சௌந்தர்யங்களை நம்ம அனுபவிச்சோம். நம்மளையே மறந்து போற அளவுக்கு அம்பாள் மூக்க பத்து சுத்தியில மூக்கர் எவ்வளவு அழகா அம்பாளை அவளோட ஒவ்வொரு இதற்கும் 100 பாடல்களை சொல்லி 5 விதமான 100 பாடல்களை கொடுத்து நம்மளுக்கு அவளோட அழகை எல்லாம் எடுத்து சொன்னார். அப்போ இது இப்பட்ட நிலையை எனக்கு கொடுக்கணும், நானும் இந்த உலகத்துல பிறந்து இந்த தயிரிடை அகப்பட்ட மத்து போல சுழன்று இருக்கிற என்னுடைய உயிருக்கு நல்ல கதியை கொடுக்கணும்னு நாமளும் அபிராமி அன்னையோட பாதத்துல வணங்கி அந்த நிலையை எனக்கும் தா அப்படின்னு இவர் அபிராமி பற்ற கேட்கிற மாதிரி நாமளும் அபிராமி அன்னைகிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வோம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.